பல்வேறு நன்மைகளை செய்து சாதனை படைத்த ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். வந்தவுடனே மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்தார். அது இல்லாமல் 5 சவரன் நகை யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் வைத்தார்களோ அதெல்லாம் தள்ளுபடி செய்தார். ஏற்கனவே 2006 பார்த்தீங்கன்னா விவசாய கடன் 7000 கோடி தள்ளுபடி செய்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்காகட்டும் மகளிருக்காகட்டும் பெரும்பாலான திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தற்போது கூட பயிர் கடன் ஆகட்டும் பயிர் கடன் தள்ளுபடி ஆகட்டும் கூட்டுறவு சொசைட்டியில என்னென்ன தேவை அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறார். அது இல்லாமல் இன்னும் பல திட்டங்களை வந்து கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பதற்காக பல்வேறு கடன் உதவிகளை நம்முடைய அரசு செய்திருக்கிறது. பயிர் கடன் செய்திருக்கிறது. அதே போல மகளிர் சுய உதவிகளுக்கு மீண்டும் கடன் உதவி 20,000 கோடி பக்கம் தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகை கடன் தள்ளுபடி செய்திருக்கிறோம். முதல்வர் மருந்தகம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நகரங்களிலும் எல்லா கிராம பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில நமக்கு என்னென்ன மருந்துகள் தேவையோ அந்த மருந்துகள் எல்லாம் கூட்டுறவு சொசைட்டி மூலமாக வாங்கிக் கொள்வதற்கு அந்த மருத்துவம் கூட திறந்திருக்கிறோம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கடைகளுக்கு மேலாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் நலன் கருதி அமைச்சர் அவர்கள் உடனடியாக எந்த கிராமத்தில் பொது விநியோக கடை வேண்டும் என்று சொல்லி கேட்டாலோ அந்த கடைகள் எல்லாம் பிரித்து இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 ஆண்டு காலத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் பிரித்து சாதனை படுத்தணும் ஒரு அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட பிடிக்க முடியல. 5 வருஷம் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். ஒரு கடை கூட எங்களால் பிரிக்க முடியல. நம்முடைய அமைச்சர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 200 கடைகளுக்கு மேலாக பிரித்து எல்லா பகுதிகளுக்கும் யார் கடை வேணும்னாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட துறையாக நம்முடைய அமைச்சருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும்